மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டண வசூலுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கப்பலூர் டோல்கேட், அந்த டோல்கேட்டில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்பட இருப்பதாக டோல்கேட் நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பின்பு இப்ப போலீசார் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே, அதாவது கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில கப்பலூர் அருகே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில தினமும் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில உள்ளூர் மக்கள், அதாவது திருமங்கலம் மற்றும் திருமங்கலத்தை சுற்றியுள்ள கிராம மக்களும் அதிகமாக பயணித்து வரக்கூடிய நிலையில இந்த 12 ஆண்டுகளாக அந்த சுங்கச்சாவடியில விதிகளை மீறி நகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இருக்கிறது. எனவே இதற்கு இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என சுமார் 12 ஆண்டுகளாக இந்த உள்ளூர் மக்களும் அரசியல் பிரமுகர்களும் போராடி வந்தனர். போராடினாலும் எந்த ஒரு கவனமும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதையே குறியாக இருந்த நிலையில சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர் மக்களுக்கு அடிக்கடி உள்ளூர் மக்களும் இந்த சுங்கச்சாவடியில் பிரச்சனை செய்வதும் போராட்டம் நடத்துவதுமாக இருந்து வந்த நிலையில அடிக்கடி மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில தான் உள்ளூர் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தது. அதாவது நள்ளிரவு முதல் 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஏற்கனவே உள்ளூர் வாகனங்களுக்கு 4 ஆண்டுகளாக சுங்கச்சாவடி பயன்படுத்தியதற்காக 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை கட்டணத்தை ஒரு வாரத்தில் செலுத்த வேண்டும் அப்படின்னு 2ஆம் தேதி சுங்கச்சாவடி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பி இருந்தது. அப்படி செலுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படவும் அந்த நோட்டீஸில் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு முதல் 50% சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இதனால் உள்ளூர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருமங்கலம் மற்றும் திருமங்கலத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில இந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்திற்கு பின்பு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் அழைத்து செல்கின்றனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழலும் நிலவி வருகிறது. இந்த போராட்டத்தால் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நடைபெறுவதால் காலை முதல், அதாவது கப்பலூர் டோல்கேட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களும் வரிசையாக நிற்கிறது. இங்குள்ள மக்களும் இந்த பகுதியை கடந்து அடுத்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு தவிப்பும், நடந்து செல்லக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோரும் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது. இது மட்டுமல்லாமல் திருமங்கலத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல மதுரை சிட்டியில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய வாகனங்களும் பாரப்பட்டி வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையாக வாகனங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது. இந்த பகுதி முழுவதும் இந்த கைதாலும் இந்த போராட்டத்தாலும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.